திடீர்னு பார்த்தோன்னா அவர் கழுத்தில் ஒரு பச்சை துண்டு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. டெல்டா வந்து விவசாயிகளுடைய பூமி, அங்கே விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க. அங்கே போகிறப்போ ஒரு பச்சை துண்டை மாட்டிக்கிட்டோம்னா அவங்க நம்மளோட கனெக்ட் ஆகுவாங்க, நம்மளை நம்புவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க பாருங்க. அது ஒரு சரியான விஷயம். அந்த இஃப்தார் விஷயத்துக்கும் எடுத்துக்குவோம். அதிகாலையில் மட்டும் சாப்பிட்டு பகல் முழுக்க பட்டினி கிடந்து அந்த ஈவினிங்கில் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற அந்த இதுதான் இஃப்தாருங்கிறது. நீங்கள் மதியானம் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு காலையிலேருந்து பட்டினி கிடக்கிறவங்க பக்கத்தில் போய் உட்காந்து நீங்கள் கஞ்சி குடிக்கிறதுங்கிறது உங்களே ஏமாற்றி. நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து வந்து மலை, மண், கனிம வளங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. முதல் முறையா விஜய் அவர்களும் பேசியிருக்காங்க. நாம் தமிழர் போல விஜயும் வந்து ஒரு பக்கம் மாற ஆரம்பிக்கிறாரா? இந்த இயற்கை வளங்கள் குறித்து பேசுவதற்கு ஒன்று சீமான் ஒன்று பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடல. அதை எப்படி நினைக்கிறீங்க? இது அந்த முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரி தெரியல, முடிஞ்சது. கூட்டணி இல்லாம இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே ஆட்சி அமைக்கல. அப்படின்றப்போ விஜய் அவர்களால் எப்படி ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ வழக்கமா பாருங்க, இப்போ திமுக இருக்கு. திமுகக்கு எதிராக வந்து ஒரு 2 அணி போட்டியிடுது. தாவேகா ஒண்ணு, அதிமுக ஒண்ணு. நாம் தமிழருங்கிறது செல்லாத ஓட்டு, அதை கழிச்சிடலாம். இந்த 2 அணி வாக்கு வாங்கியிருக்காங்க. சரி, இந்த தேர்தலில் பாருங்க 3 லட்சம் வாக்குகள் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆச்சரியம் பிளஸ் அதிர்ச்சி என்னன்னா, திமுகவின் கோட்டையான சென்னையிலேயே விஜய்க்கு தான், தாவேகாவுக்கு தான் அதிக செல்வாக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல தான் திமுக இருக்கு. விஜய் அவர்களால ஜெயிக்க முடியுமான்றதுதான் கேள்வி. எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் ஜெயிப்பாரு. அது மட்டும் இல்ல, விஜயை எதிர்த்து நிக்கிற அத்தனை பேருமே டெபாசிட் காலியாகும். ஸோ அரசியல் கட்சி அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு கட்சிகளும் அவங்களுடைய வேலைப்பாடுகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இந்த கட்டத்தில் அரசியல் களம் இவ்வளவு சூடுபிடிக்க காரணமே வந்து விஜய் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் இது வரைக்குமே விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பட் இந்த தஞ்சாவூர் ஸ்பீச்சுக்கு அப்புறமா விஸ்னி அவர்கள்கிட்ட சிறு மாற்றம் தெரிகிறதா பேசப்படுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று முதல்ல தெரிஞ்சுங்க, நான் வந்து ஒரு பத்திரிகையாளர். விஜய் கட்சியை சேர்ந்தவனோ, விஜயினுடைய ரசிகனோ, தாவேகா தொண்டனோ கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர். நான் இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு சரின்னு படுறத நான் பேசுகிறேன். தப்புன்னு தெரிகிறத நம்ம சுட்டி காட்டுறோம். விஜயினுடைய அரசியலை ஆரம்பத்தில் என்னை விட மூர்க்கமாக எதிர்த்தவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் என்னுடைய பழைய நேர்காணல்லாம் போய் எடுத்து பார்த்தா, விஜய் வந்து அரசியலுக்கு வருவதற்கே தகுதி இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது நான் தான். ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் நடிகர்கள் திரையில் காட்டுகிற பொய் முகத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அதனால் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். மீண்டும் அதே நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர்றீங்களான்ற ஒரு கேள்வி. இல்லை, அது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம நிலைப்பாடு ஏன் மாறுச்சு அப்படின்னா, இன்றைக்கு அதிமுக, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2 பிளேயர்ஸ் தான், ஒன்று திமுக, அதிமுக. அப்போ அதிமுகங்கிறது ஒரு அடிமை கட்சியாக மாறிடுச்சு. பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ எதிர்காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடாது. அப்போ திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறதுக்கு ஒரு வலுவான சக்தி வேணும். அந்த சக்தியாக தாவேகா இன்னைக்கு உருவெடுத்து நிற்குதுங்கிற யதார்த்தத்தை மக்கள்கிட்ட சொல்கிறோம். அதனால் நம்ம விஜயை ஆதரிக்கிறோம், தாவேகா ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பம் கிடையாது. இந்த கட்சி நாம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் இன்றைக்கு விஜய் பின்னால் ஒரு மக்கள் பேரெழுச்சியாக திரண்டு தாவேகா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இயக்கமாக வளர்ந்து நிற்குதுங்கிற ஒரு யதார்த்தத்தை மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். தஞ்சாவூரில் விஜய் பேசிய பேச்சு, அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. சரளமாக பேசுகிறாரு, ரொம்ப கலோக்கியலாக மக்களோட உரையாடுற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது. அதுதான் அந்த மக்களுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதா நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் விஜய் வந்து இன்னும் டெப்த்தான விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாகவும் இருக்கும். ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மேலோட்டமாக டச் பண்ணிட்டு போகிறாரு. அதே நேரம் அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைய சட்டமன்ற தேர்தல், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக தான். அப்போ அவங்கள பற்றி நீங்கள் பேசித்தான் ஆகணும். அதனால அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அது வந்து இன்னொரு கருத்தையும் உருவாக்கிடும். இப்போ விஜய் வந்து பாஜகவை திட்டவே இல்லை, அப்போ அவங்க ரொம்ப நல்லவங்களோ அப்படின்னு யாரும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஜக தலையிலேயே அப்பப்போ நங்கடங்குன்னு குட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து விஜய்கிட்ட மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் நேற்று திடீர்னு பார்த்தோன்னா அவர் கழுத்தில் ஒரு பச்சை துண்டு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெருடலாக இருந்தது. என்னென்னா, டெல்டா வந்து விவசாயிகளுடைய பூமி, அங்கே விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க.
அங்கே போகிறப்போ ஒரு பச்சை துண்டை மாட்டிக்கிட்டோம்னா அவங்க நம்மளோட கனெக்ட் ஆகுவாங்க, நம்மளை நம்புவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க பாருங்க, அது ஒரு சரியான விஷயம் இல்லை. நீங்கள் விவசாயிக்கு ஆதரவானவராக இருந்தால் எல்லா நேரமும் உங்கள் கழுத்தில் பச்சை துண்டு தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு மட்டும் பச்சை துண்டு, மற்ற ஊருக்கு போகும்போது தாவேக்கா துண்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்புடையது இல்ல. எல்லா கட்சிகளும் அதை தானே சார் பண்றாங்க. அதைத்தான் நான் எடப்பாடி சொல்றேன். அவர்களுமே அதான் உங்களை பண்றாங்க. மக்கள் அப்படி பார்க்கல. இதனால் வரை மக்களை ஏமாற்றிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேக்காவை பார்க்குறாங்க. விஜய் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார், என்ன விஜய் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார், விஜயால் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நன்மை நடக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ உங்கள் பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் வர்றது வெறுமனே உங்கள் படங்களில் உங்களை பார்த்து விசிலடிக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டமும் அந்த உங்கள் பின்னால் திரண்டு நிற்கிற கூட்டத்தில் இருக்குது. அப்போ நீங்களும் வந்து அந்த டெம்ப்ளேட் அரசியல் பண்ணால் என்ன அர்த்தம்? இப்போ இஃப்தார் நடக்கிற நேரத்தில் பல பேர் அங்கே போய் குல்லாவை போட்டுட்டு அந்த நோன்பு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல, கிடையாது. அதே விஜய் அவர்களும் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி டெம்ப்ளேட் அரசியல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன இப்போ அந்த இஃப்தார் விஷயத்துக்கும் எடுத்துக்குவோம். அதிகாலையில் மட்டும் சாப்பிட்டு பகல் முழுக்க பட்டினி கிடந்து அந்த ஈவினிங்கில் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற அந்த இதுதான் இஃப்தாருங்கிறது. நீங்கள் மதியானம் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு காலையிலேருந்து பட்டினி கிடக்கிறவன் பக்கத்தில் போய் உட்காந்து நீங்கள் கஞ்சி குடிக்கிறதுங்கிறது உங்களையும் ஏமாற்றி, பக்கத்தில் உட்கார்ற அவனையும் ஏமாற்றி, மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான டெம்ப்ளேட் அரசியல் நீங்கள் பண்ணாதீங்க. அதுதான் நம்ம சுட்டி காட்டுறோம் விஜய்க்கு. இல்ல, மற்ற அரசியல்வாதிகள் பண்றாங்க, இப்ப விஜய் அவர்களும் அதே பண்றாங்கன்னா அப்ப மக்களுக்கு வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போகும்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணால் மக்களுக்கு அப்படி போயிடும். நீங்கள் எப்போ வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும்னா, மற்றவர்களிடமிருந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்கும்போது தான் உங்கள் மேல் கவனம் திரும்பும். மற்றவங்க பண்ணுறதே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 10ஓடு 11 மாறிடுவீங்க. அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்தது நான் நம்புகிறேன் விஜய் நிச்சயமாக சம்பாதிப்பதற்காக அல்ல. ஏன்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்தோட அரசியலுக்கு வந்தவராக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சமும் பெறலாமல் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும். நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ந்து வந்து மலை, மண், கனிம வளங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. முதல் முறையாக விஜய் அவர்களும் பேசியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம் தமிழர் போல விஜயும் வந்து ஒரு பக்கம் மாற ஆரம்பிக்கிறாரா? அப்படி எடுத்துக்க முடியாது. இயற்கை வளம் மீது எல்லாருக்குமே அக்கறை இருக்குது. அதுவும் ஒரு அரசியலுக்கு வருபவர்கள் இயற்கை வளம் சுரண்டப்படுவதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்டா பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. முக்கியமாக ஒன்றிய பாஜக அரசு ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டம்னு இந்த டெல்டா பகுதியை சுடுகாடாக மாற்றுறதுக்கான திட்டத்தை ஒன்றிய அரசு வச்சுருக்கு. முடிந்த நேரத்தில் அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்தில் பேசும்போது அந்த விஷயத்தை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால இவர் சீமானை பார்த்து பேசினார் அப்படிலாம் நம்ம சொல்லி இவ்வளவு இடங்கள்ல வந்து பெருசா குரல் கொடுக்காத என்னன்னா டெல்டாவில் தான் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விவசாயத்துக்கு நீராதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நீராதாரத்துக்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் அந்த இடத்துல பேசி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த இயற்கை வளங்கள் குறித்து பேசுவதற்கு ஒன்று சீமான் ஒன்று பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடல. அவரும் அதை வைத்து அரசியல் பண்ணுகிறார், இவரும் அது குறித்து அரசியல் பண்ணுகிறார். வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் நேற்று பேசுகிற எல்லாமே ஜஸ்ட் சினிமா வசனம், இல்லை ஒரு அந்த நடிப்பு இன்னும் இருக்குது அப்படின்ற பார்வை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதாவது பொதுவாகவே இந்த சினிமா நடிகர்கள் நிஜத்தில் பேசும்போது கூட பல பேர் வந்து அதை நடிப்பு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா விஜய் வந்து நம்ம சினிமாவில் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ நிஜத்தில் வந்து உங்ககிட்ட டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கூட இந்த படத்தில் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். ஒரு நடிகர் என்கிட்ட சொன்னார், ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்த ஒரு நடிகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள்லாம் என்னப்பா ஹீரோக்கள் ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டேன். அதில் வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் சில உண்மைகள்லாம் சொன்னார். சினிமா நடிகர் வாழ்க்கைன்னா நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மை என்ன தெரியுமான்ட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் அவசர அவசரமாக நான் ஊருக்கு போய் எங்கள் அம்மாவுடைய பாடியை பார்த்து நான் அழுகிறேன். என்ன பாசமான அம்மா கடைசி காலத்தில் அவங்களோட இருக்க முடியலலாம் நினச்சி பயங்கரமாக அழுதுட்டுருக்கேன். பின்னால் வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாராம், அந்த படத்தில் நடித்தார்ல அந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு வந்து அவங்க கமெண்ட் அடித்தாங்களாம். ஒரு நடிகன் ரியலாக வந்து என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் இங்கிருந்து பார்க்குற மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது சினிமா நடிப்பாக தான் தெரியும். விஜய் பார்த்திங்கன்னா இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருக்காரு. பல்வேறு எக்ஸ்பிரஷனை வந்து திரையில் காட்டியிருக்காரு.
இப்போ நிஜத்துக்கு வரும்போது நீங்கள் வேற ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டுலாம் வர முடியாது. அதே முகத்தோடு அதே மாடுலேஷனில் தான் பேசி ஆகணும். அப்போ உங்களுக்கு அவர் பேசுகிறது எல்லாமே சினிமா வசனம் மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவர் பேசுகிற விஷயத்தில் ஆழம் இருக்கா, உண்மை இருக்கா, நேர்மை இருக்கா, அதை மட்டும் பார்த்தா போதும். இவர் பேசுகிற தொனியில் வந்து ஒரு சினிமா வசனம் மாதிரி இருக்கே அப்படின்னா, ஆமாம் இருக்கும். 30 வருஷமாக அப்படி அவர் பேசுனது நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் அப்படி இல்லைனாலும் அது உங்களுக்கு தோணும். அது தவிர்க்கவே முடியாது. எங்களுக்கு தோன்றது இல்லை, உங்களுக்கே அப்படி எனக்கு அந்த மாதிரி கிடையாது. அதாவது நான் சினிமா வசனம்ங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஏற்கனவே அந்த மாடுலேஷனில் அவர் பேசி கேட்டதுனால இங்கே பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு தோணும். நேற்று பேசும்போது கூட ஒரு இடத்துல ஒரு பாஸ் விட்டு ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். என்ன யாரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் சொல்ல வந்தாங்க. இந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சினிமாவில் பல இடங்கள்ல அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான தொனி இருக்குமே தவிர அது வந்து நடிகங்கிறதுனால அப்படி வந்துடும், தவிர்க்க முடியாது. நேற்று வரைக்கும் அவர் நடிகர், இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அரசியலை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜயினுடைய பொதுக்கூட்டத்தில் போய் கருணாநிதி மாதிரி பேசிட முடியுமா? அவருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது. குறைந்தபட்சம் ஸ்டாலின் மாதிரி கூட அவரால் உடனடியாக பேச முடியாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றாரு. விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினதுக்கும் தஞ்சாவூரில் பேசின பேச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது ரோல் ஆகும். அப்புறம் மேடை தமிழில் ஆரம்பித்து பேச்சு தமிழில் கண்டினியூ பண்ணி மறுபடி மேடை தமிழுக்கு போய் ஆனால் என்ன ரூட்டு பிடிக்கிறதுனே விஜய்க்கு வந்து ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 பொதுக்கூட்டத்தில் அது அப்படியே தொடர்ந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வெல்விஷர்ஸ் நண்பர்கள்லாம் நீங்கள் இந்த பேட்டர்னில் பேசாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு தமிழில் பேசுங்க அப்படின்லாம் அவருக்கு சொல்லி அது அவருக்கு சரின்னு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கலோக்கியலாக பேசுகிற அந்த ரூட்டை பிடிச்சி இப்போ கரெக்டாக அவர் போயிட்டே இருக்கார். புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை கற்றுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் அந்த தலைமை பண்பு, தலைமை பதவியில் வந்து அவர் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் நடிக்க வரும்போது இந்த மூஞ்செல்லாம் ஒரு நடிகரான்னு சொன்ன உலகம் தான் இது. ஏன்னா நான் பத்திரிகையாளராக அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு பார்த்துருக்கேன். பத்திரிக்கை வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த ஆஃபீஸில் போய் ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னா அடுத்த வாரமே இளைய தளபதி விஜய்னு அவங்களே போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விமர்சிக்கப்பட்ட ஒருத்தர் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக வளர்ந்தார் அப்படின்னா அவர் தன்னுடைய திறமையை மெல்ல மெல்ல அப்படி வளர்த்துக்கிட்டே வந்ததுனால தான் அது சாத்தியமாச்சு. அப்போ அதே மாதிரி அரசியலுக்கு வரும்போது அப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கணும்ல. ஒன்றும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் திடீர்னு வந்து மேடைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய உளறி கொட்டினார். இன்றைக்கி பல வீடியோக்கள் பார்த்தா தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு. அவருடைய பேச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்திசாலித்தனம் தெரிகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நிச்சயமாக விஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு ஒரு சரியான இதை வெளிப்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் கற்றுக்குட்டியாக தான் இருக்காங்களா அரசியலில்? கற்றுக்கொள்பவரை கற்றுக்குட்டின்னு நம்ம சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் அவர் வந்து வளர்ந்து வருகிறார். அந்த வார்த்தையால் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது ஒரு வழியாக இறுதி ஆயிருச்சு. அப்படின்றப்போ நீங்கள் சிஎம் சார் வந்து வெளியில் வரும்போது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்களான்னு தெரில, முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. இது வரைக்குமே ஸ்டாலின் சார்கிட்ட இல்லாத ஒரு புதுவிதமான ரியாக்ஷனாக தான் பார்த்தேன். ஸோ அதை எப்படி நினைக்கிறீங்க? இது அந்த முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரி தெரியல, முடிஞ்சது அப்படிதான் அந்த அது. ஏன்னா இந்த சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரான்னு தெரியாது. முடிஞ்சது அப்படிங்கிறது அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இல்லை அந்த ஒரு ஸ்டைல், அந்த டோன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் பிகாஸ் வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாவேக்காக்கு போயிடுவேன் இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வச்சிட்டாங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எங்களோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் எது நினச்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரியான நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குல்ல. இல்லை அதுதான் அவங்க தாவேக்காவே ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த இதில் பயன்படுத்திட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன கொடுக்குதோ அதை ஒரு யாசகம் வாங்குகிற மனநிலையில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கடந்த தேர்தல்களில். ஆனால் இந்த முறை தாவேக்கான ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவங்க நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ அதை காரணம் காட்டி திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் தாவேக்காவில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னொரு பக்கம் இங்கே வந்து நாம் வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க.
அதனால தான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 50 சீட்டு வேணுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. கண்டிப்பாக அதுக்கு திமுக ஒத்துக்காது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ தாவேகாவோடு வந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ வேறு சில கட்சிகளோ கூட்டணி அமைச்சு இப்போ அந்த தேர்தலில் அவங்க வெற்றி அடைந்தாலோ தோல்வி அடைந்தாலோ இப்போ அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது இந்த கட்சியால் தான் இவ்வளவு ஓட்டு கிடைச்சது, அந்த கட்சியால் தான் அவ்வளோ ஓட்டு கிடைச்சதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இதே இது தாவேகா தனித்து போட்டியிட்டால் அவர்கள் வாங்குகிற அத்தனை வாக்குகளுமே அது தாவேகாவின் ஓட் ஷேரிங் தான். அதை வந்து ஈஸியாக உங்களால் அதை எடுத்துட முடியும். அது விஜயினுடைய எதிர்கால அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலனாலும் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய செல்வாக்கை வந்து ஒரு பெரிய அளவில் உயர்த்தும். ஓகே, இப்போது கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே ஆட்சி அமைக்கலை. அப்படின்றப்போ விஜய் அவர்களால் எப்படி ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு இது இருக்குல்ல? இல்லை, நான் சொல்கிறேன் என்னன்னு, இது எல்லாமே கடந்த கால கணக்குகள் தான். ஓகே, விஜயினுடைய வருகைக்கு பிறகு இந்த கணக்குகள் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. என்னன்னா இப்போ வழக்கமாக பாருங்க, இப்போ திமுக இருக்கு, திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு 2 அணி போட்டியிடுது. தாவேகா ஒன்று, அதிமுக ஒன்று. நாம் தமிழருங்கிறது செல்லாத ஓட்டு, அதை கழிச்சிடலாம். இப்போ இந்த 2 அணி வாக்கு வாங்கியிருக்காங்க. சரி, இந்த தேர்தலில் பாருங்க 3 லட்சம் வாக்குகள் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. 36 லட்சம். 36 லட்சம். இந்த தேர்தலில் பாருங்க அது அப்படியே மாறும். அதனால என்னுடைய பார்வையில் திமுகவுடைய போட்டியாளர்கள் தாவேகாவும் அதிமுக கூட்டணியும் தான். அப்படி இருக்கும்போது வழக்கமாக என்ன நடக்குன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் போது அது அந்த கட்சிக்கே சாதகமாக இருக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் கடந்த கால கணக்கு. ஆனால் இந்த முறை தாவேகா வந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையே மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இல்லை, ஓரளவாவது தாவேகாவால் வாக்கு வங்கியை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து வருகிற சர்வே முடிவுகள்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு பெருகி வருவதை தான் காட்டுது. அதில் மாற்றமே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 10-15 ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25% மேலே விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்கிறதா சொல்கிறாங்க. பெரிய ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சி என்னன்னா, திமுகவின் கோட்டையான சென்னையிலேயே விஜய்க்கு தான், தாவேகாவுக்கு தான் அதிக செல்வாக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல தான் திமுக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. என்ன காரணம்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களை விட நகரத்தில் தான் விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. சென்னையும் அடக்கம் அது. அதனால் இதெல்லாமே புதுசாக இருக்குல்ல. ஏன்னா திமுகவுடைய கோட்டையிலேயே விஜயனுடைய கொடி பறக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு பேச்சுக்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாங்க விஜய் அவர்கள் அப்படின்னா அவங்களால அந்த தொகுதியை வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கிறாருங்கிறதுல எந்த உறுதியான தகவலும். அதாவது பெரம்பூர் நிர்வாகிகளோடு ஆதவர்ஜனா பேசுகிறாரு. அப்போ வந்து அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு தெரிஞ்சு விருகம்பாக்கம் தொகுதியில் தான் விஜய் வந்து போட்டியிட போகிறாரு. அப்படித்தான் எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்தது. ஓகே சார், ஓகே. அப்போ அதான் என்னோட கேள்வி என்னன்னா, அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியுமான்றது தான் கேள்வி. எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் ஜெயிப்பார். அது மட்டும் இல்லை, விஜயை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேருமே டெபாசிட் காலியாகும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். இதே தொகுதியில் தான் தமிழிசை இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவர்கள் இருவருமே விஜயை எதிர்த்து நிற்கிறதா வைத்து கொண்டாலும் 2 பேருடைய டெபாசிட்டும் காலியாகும். இதுதான் உண்மை. விருகம்பாக்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் விஜய் நின்றாலும் விஜயினுடைய வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியும். இல்லை, ஒருவேளை என்னோட யோகப்படி இப்போ குளத்தூர் தொகுதியில் வந்து சிஎம் சாரும் விஜய் சாரும் களம் காண்கிறாங்கன்னா அந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நிச்சயமாக விஜய் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய கொள்கை குன்று, இவர் வந்தால் தமிழ்நாட்டையே புரட்டிடுவார்னு அர்த்தம் இல்லை. ஒரு சினிமா நடிகர்களுக்கென்று ஒரு வசீகரம் இருக்குது. சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு ஒரு மயக்கம் இருக்குது. அது வந்து அவர்களுக்கு வெற்றியை தேடித்தருங்கிறது தான் உண்மை. ஓகே, சிஎம்ஐயே பீட் பண்ணுற அளவுக்கு விஜய் அவர்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா? அதான் கடந்த கால அரசியலில் பல முறை முதலமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஸ்டாலின் தோற்பது ஒன்றும் ஒரு பெரிய வியப்பான விஷயமாலாம் இருக்காது. ஓகே சார், இப்போ நம்ம பிரேமலதா அவர்களுமே டெபாசிட் இழப்பாங்க. நீங்கள் எனக்கு இப்போது ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. பிரேமலதா அவர்கள் வந்து பொதுவாக வந்து விரும்பி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய மகன்களுக்கு தானே அந்த சீட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ராஜ்யசபா சீட்டு ஏன் தன்னுடைய தம்பிக்கு வாங்கி கொடுக்குறாங்க? அதாவது பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் மகனை விட அவருக்கு தம்பி தான் ஒசத்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பல காலகட்டங்களில் அவருடைய தம்பியை தான் அவர் வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ராஜ்யசபா எம்பிக்கு வந்து சுதீஷை அவங்க முன்னிறுத்துறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஒருவேளை தம்பியை வந்து டெல்லியின் பிரதிநிதியாகவும் மகனை வந்து ஒரு விருதுநகர் மாதிரி ஒரு தொகுதியில் நிற்க வச்சு எம்எல்ஏவாகவும் ஆக்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதன் காரணமாக தான் எம்பி பதவி அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.